Hi friends, welcome back to Sushan Sahana as well. So இன்னைக்கு சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 1க்கான தமிழ் ஒர்க் ஷீட், அதாவது கிளாஸ் 1க்கான ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு தமிழ் பேப்பர்ல ப்ரிப்பேர் பண்றதுக்கான பிராக்டிஸ் ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த பிராக்டிஸ் ஒர்க் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் தி. ஸோ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 1க்கான தமிழ் ஒர்க் ஷீட் ஃபார் ஹாஃப் இயர்லி எக்ஸாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விடுபட்ட உயிரெழுத்தை எழுதுக. ஸோ இதில் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கான விடுபட்ட முதல் எழுத்தை எழுதணும். ஸோ எங்கள் ஃபர்ஸ்ட் இதில் படத்தில் என்ன இருக்கு? அண்ணாச்சி பழம். ஸோ அண்ணாச்சி பழம் அ, அப்போ இங்க அ ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் இது ஏனி, ஏனி. இலை ஈ, ஈச்சமரம் ஈ. கொஷின் நம்பர் 2 பாருங்க, விடுபட்ட மெய் எழுத்துக்களை எழுதுக. இங்க ஃபர்ஸ்ட் இந்த பிக்சர்ல என்ன இருக்கு? தக்காளி. ஸோ தக்காளி, இதுல விடுபட்ட மெய் எழுத்து என்னது? இக். மெய் எழுத்து அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்து. நெக்ஸ்ட் இது பம்பரம் இம், இஞ்சி இஞ்ச், நத்தை இத், பந்து இந்த். தேர்ட் கொஸ்டின், மெய்யெழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதுக. ஸோ இங்க மெய்யெழுத்துல விடுபட்ட மெய்யெழுத்தை கண்டுபிடிச்சு கிட்ஸ் ரைட் பண்ணணும். இக்கு அப்புறம் இங், இச், இஞ்ச், இட். நெக்ஸ்ட் இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, மெல்லின மெய்யெழுத்துக்களை எடுத்து எழுதுக. ஸோ இதுல மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மெய்யெழுத்துன்னு எடுக்கும்போது 3 விதமா அதை பிரிப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னா மெல்லிய ஓசை கொண்ட எழுத்துக்கள். மெய்யெழுத்துல மெல்லிய ஓசை கொண்ட எழுத்துக்கள் எதெல்லாம்? இங், இஞ்ச், 3 சுழி இன்னு, இந்து, இம், 2 சுழி இன். ஸோ இந்த 6 எழுத்தும் தான் மெல்லின மெய் எழுத்துக்கள். ஸோ கொஸ்டின் 5 பாருங்க, படம் பார்த்து பெயர் எழுதுக. ஸோ இங்க படம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பெயரை கிட்ஸுக்கு ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு பாருங்க, மரம். ஸோ மர இம், மரம். நெக்ஸ்ட் இது நகம், ஏனி, மீன், பறவை. கொஸ்டின் 6, உருவிற்கு பொருத்தமான பெயருடன் இணைப்போம். ஸோ இங்கே ஒரு சைடில் வந்துட்டு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷேப்ஸ்க்கான நேமை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது என்னது? ஸ்கொயர் என்ன சொல்லணும் தமிழ்ல? சதுரம். ஸோ சதுரம். சர்க்கிள் வட்டம். இது ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் வந்து முக்கோணம். ரெக்டாங்கிள் செவ்வகம். கொஸ்டின் 7, சரியான படத்தின் கீழ் கோடிடுக. ஸோ கொஷின் என்னன்னு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான கரெக்டான படத்தை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முட்டை இடுவது, இதுல இருக்கிறதுல இந்த பேர்டு, ட்ரீ, இந்த ரெண்டுல எது முட்டையிடும்? வாத்து. ஸோ வாத்து. நெக்ஸ்ட் நச்சு பிராணி, இந்த ரெண்டுல மீன், பாம்பு, இந்த ரெண்டுல எது நச்சு பிராணி? பாம்பு. நெக்ஸ்ட் பறக்கக்கூடியது, பேர்டு, டாட்டாய்ஸ், இந்த ரெண்டுல எது பறக்கும்? பேர்டு. ஸோ பேர்டுக்கு லைன் போடணும். கொஸ்டின் நம்பர் 8, பொருத்தமான எண் குறியை இணைப்போம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல நம்பர் டாட்டை கவுண்ட் பண்ணி அதுக்கான கரெக்டான நம்பரை மார்க் பண்ணணுமா. ஸோ இங்கே இதில் இந்த பாக்ஸில் எத்தனை டாட் இருக்கு? 1. ஸோ 1. இங்கே எத்தனை இருக்கு? 1, 2, 3. ஸோ 3. இங்கே 2. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த தமிழ் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.